காலையில் ஒரு கப் டீ இல்லாமல் ஒரு சிலருக்கு நாளே ஓயாது. உலகின் பல்வேறு பகுதிகளில் பலர் தேநீர் பிரியர்களாக உள்ளனர். தேநீர் என்பது பல வீடுகளில் மாலையிலும் காலையிலும் ஒரு முறை கட்டாயம் குடிக்க வேண்டிய பானமாக மாறிவிட்டது. இஞ்சி டீ, சுலைமான் டீ, பிளாக் டீ தொடங்கி மசாலா டீ, லெமன் டீ என தேநீர் வகைகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. ஐக்கிய நாடுகளின் சபையின்படி ஆண்டுதோறும் மே மாதம் 21ஆம் தேதி சர்வதேச தேயிலை தினம் கொண்டாடப்படுகின்றது. தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலகில் அதிகம் உட்கொள்ளும் பானம் தேநீராக காணப்படுகின்றது. தேயிலை வடகிழக்கு இந்தியா, வடக்கு மியான்மர் மற்றும் தென்மேற்கு சீனாவில் தோன்றியதாக நம்பப்படுகின்றது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சீன பேரரசர் ஷன் நங் தற்செயலாக தேயிலையை கண்டுபிடித்ததாகவும் கூறப்படுகின்றது. அவரது ஆட்களுடன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தண்ணீர் கொதிக்க வைக்கும் போது காற்றில் பறந்த தேயிலை இலைகள் பானையில் விழுந்துள்ளன. இது தண்ணீருக்கு சுவையூட்டிய நிலையில் அதுவே உலகின் முதல் தேநீர் பானமாகவும் காணப்பட்டது. அன்று தொட்டு கலாச்சார பரிமாற்றங்கள் மூலம் தேயிலை வளர்ப்பு உலகம் முழுவதும் பரவியுள்ளது. தேயிலை வளர்ப்பு அதிகப்படியான பொருளாதார சந்தையாக மாறினாலும் இலங்கை, இந்தியா, மலேசியா என கடந்த நூற்றாண்டில் வறுமையை காரணமாக வைத்து தமிழர்கள் உட்பட பல இன மற்றும் மொழிகளை கொண்ட குழுக்கள் தேயிலை தோட்ட அடிமைகளாக இருந்த சரித்திரத்தையும் இந்நாளில் நினைவு கூற வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை 2009ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதியை ஒரு சர்வதேச தேயிலை தினமாக அறிவித்திருந்தாலும் 2005ஆம் ஆண்டு முதல் இந்தியா உள்ளிட்ட முக்கிய தேயிலை உற்பத்தி நாடுகளில் டிசம்பர் 15ஆம் தேதியை உலக தேநீர் தினமாக தனியே அனுஷ்டிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.